நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் பெயர் லிசி மேரி. நான் வடலூர்லேருந்து நாங்கள் வரோம். இந்த கிருபையின் கூடாரத்துக்குள்ளே நாங்கள் வந்ததுலேருந்து எங்கள் குடும்பத்தில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். மரண இக்கட்டுகள்லேருந்து ஆண்டவர் எங்களை மீட்டு எடுத்திருக்கிறாரு. இப்போ கூட என்னுடைய கண் பிரச்சனை 1 வருஷமாக எனக்கு கண் பார்வை சரியாக இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஈராசிரியர் பள்ளியில் ஆசிரியராக இருக்கேன். இந்த கண்ணுக்காக நாங்கள் எத்தனையோ முறை அரவிந்தாவுக்கு போகும்போது அவங்க உங்கள் கண்ணில் ப்ரெஷர் இருக்குது, முதல்ல அதுக்காக ஊசி போடணும், அது போட்ட பிறகு தான் சரி பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ப்ரெஷர் ஊசி ஒரு 6-7 போடணுன்னாங்க. 1 மாதத்துக்குள்ளே எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க. போன தடவை வரும்போது நான் ஐயாட்டையும் அம்மாட்டையும் சொன்னேன், கண் ஆப்ரேஷன் போது அவங்க நாங்கள் ஜெபிச்சிக்கிறோம், நீங்கள் போய் முதல்ல அதை பாருங்கன்னு சொன்னாங்க. எனக்கு சுகர் குறையவே இல்லை. சுகர் 400-300 இருந்துச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் அகர்வாலுக்கு போனோம். ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு கேம்ப் போட்டாங்க. அவங்க எனக்கு பார்த்துட்டு 1 மாதத்துக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணலைன்னா உங்கள் கண் நரம்புகள்லாம் வெடிச்சிரும்னு சொன்னாங்க. அதனால் ஜெபம் பண்ணிவிட்டு ஜெப எண்ணெயை வைக்க ஆரம்பித்து அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் போனோம். திடீர்னு ஒரு பெரிய இடத்துலேருந்து ஒரு டாக்டர் அந்த நேரத்துக்கு ஆண்டவர் அற்புதமாக அவங்கள கொண்டு வந்தாங்க. அவங்க என் கண்ணை பார்த்துட்டு உடனே நான் மாத்திரை மாற்றி எழுதி தரேன்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. 1 வாரத்துக்குள்ளெல்லாம் சுகர் குறைஞ்சிருந்துச்சு. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போன உடனே அவங்க டெஸ்ட் எடுக்கும்போது 300க்கு மேலே போயிடுச்சு. என் மக பதட்டப்படாதீங்கம்மா, உட்காருங்க, இந்த ஜெப எண்ணெயை வைங்கன்னு சொன்னால் ஜெப எண்ணெயை வச்சு கொஞ்ச நேரத்துக்கு திருப்பி பார்த்தாங்க. எனக்கு நார்மலாக ஆகிடுச்சு. உடனே டாக்டர் ஆப்ரேஷன். ஒரு கண், இந்த கண் எனக்கு சுத்தமாகவே இடது கண்ணில் பார்வை இருக்காது. நான் ஸ்கூலில் திருத்தும் போது ஒரு 20 நிமிஷம் தான் என்னால் புக்கு படிக்க முடியும். அடுத்த ஒரு 20 நிமிஷத்துக்கு என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. 20 நிமிஷம் அடுத்து திருத்தினாலும் எனக்கு நிறைய பெண்டிங் இருக்கும். நான் அதிகாரிகிட்ட இது வரைக்கும் எந்த கெட்ட பேரும் வாங்கினதில்லை. எனக்கு இது ஒரு பெரிய தடையாக இருக்கும்னு அழுதுட்டு, சரி நான் கிருபையின் கூடாரத்தில் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணி அடுத்த நாள் செக்கப் போகும்போதே மறு கண்ணும் ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு இந்த கேட்ராக் அந்த கண்ணில் வந்துரும்னு சொல்லிட்டாங்க. அதுலேயும் கேட்ராக்ன்றது சுற்றி இருக்கிற நரம்பு அந்த படலம் தான். ஆனால் எனக்கு சென்ட்ரல் கேட்ராக்கு. அது 1000ல் ஒருத்தருக்கு, நிறைய 100 ரொம்ப பேருக்கு வராது, ஏதாவது ஒரு சிலருக்கு தான் வரும்னாங்க. ஆண்டவர் ஆனால் என்னோட இருந்ததுனால, ஐயா அம்மாவோட ஜபத்தினால அந்த சென்ட்ரல் கேட்ராக்கையும் அடுத்த நாள் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் போகும்போது சுகர் ரொம்ப லோவாகி 70க்கு கீழே போயிடுச்சு. மறுநாளும் ஆண்டவர் அந்த ஜப எண்ணெய் மூலமாக டாக்டர் பார்த்துட்டு, இப்போ தான் நான் பார்த்துட்டு போனேன், உங்களுக்கு இன்றைக்கி ஆப்ரேஷன் வேணான்னு சொல்லிடலான்னு பார்த்தேன். ஆனால் என்ன அற்புதமாக இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ திருப்பி நார்மலுக்கு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அது வேறு யாரோட வேலையும் இல்லை, ஆண்டவரோட சித்தம், ஆண்டவரோட அதிசயம். எனக்கு 2 கண்ணுமே ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. 1 மாதம் இல்லை 2 மாதம் நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கணும், எதையும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் 1 மாதம் கழித்து எனக்கு ஒரு அவார்டுக்காக என்னை உடனே டியூட்டியில் ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னால் பேராசிரியர் அன்பழகன் விருது ஒன்று எழுதி கொடுக்க சொன்னாங்க மேடம் அதிகாரி. நான் வேண்டாம், நாங்கள் செய்கிற வேலையே போதும், மனசாட்சிக்கு பயந்து செய்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை, அவங்க கட்டாயம் எழுதி கொடுக்க சொன்னாங்க. அதுக்காக ஒரு 30 கேள்வி மேலே டைரக்டர் ஆஃபீஸ்லேருந்து கேட்டு அதுக்குரிய டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சோம். அப்போது எனக்கு கிடைக்கல. இந்த வருஷம் திருப்பி எழுதி கொடுக்க சொன்னாங்க, வேண்டான்னு சொல்லிட்டோம். ஆனால் அவங்களே அதிகாரியாக அதை ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புனால கடலூர் மாவட்டத்திலே சிறந்த பள்ளியாக பேராசிரியர் அன்பழகன் விருது ஆண்டவர் எனக்கு கிடைக்க செய்தார். இந்த எல்லா சிறப்புக்கும் அதிசயத்துக்கும் ஆண்டவர் தான் காரணம். அதுக்கு ஆண்டவருக்கு நான் முதலாக நன்றி சொல்கிறேன். எங்கள் குடும்பத்துக்கு அநேக அற்புதங்கள் செய்த மாதிரி இந்த எண்ணெயினாலையும் ஐயா அம்மாவோட ப்ரேயர், இந்த கிருபையின் கூடாரத்தில் இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஜெபங்களும் கேட்கப்பட்டது தான் காரணம். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன், ஐயா அம்மாவுக்கும் நன்றி சொல்கிறேன். அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் நான் உங்களுக்காக ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நான் வாசித்து அதை சற்று விளக்கி காண்பித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம்
13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை இழந்திருக்கிறோம். ஏதோ ஒன்றை இழந்தபடினால என்னால் இதுக்கு மேலே இதை செய்ய முடியாது, இதுக்கு மேலே போக முடியாது என்று சொல்லி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இழப்பை நினைத்து கலங்கி கொண்டிருக்கலாம். இழப்பின் மத்தியில் ஒருவேளை நாம் தவித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த பவுல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பலனை இழந்துட்டார். அவருடைய பலனை இழந்தவராய் அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறார், இது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, இது சாத்தானை போல என்னை கொட்டுகிறது, மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலே நான் இருக்கிறேன், இதை என்னிலிருந்து நீக்கி போட்டுருங்க அப்படி சொல்லி பவுல் விண்ணப்பம் வைக்கிறார். ஆனால் கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். அதன் பின்பதாக அவர் சொல்றார், உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. அதை அவர் விசுவாசித்தபடினால், அதை அவர் ஏற்றுக்கொண்டபடினால் இப்ப சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்களும் கூட ஏதோ ஒன்றை இழந்து விட்டு தடுமாற்றத்தோடு கூட இருக்கலாம். ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து உண்மையாவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னாக்கா இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தர் சொன்னதை பவுலுக்கு நிறைவேற்றி கொடுத்தார். பலவீனத்தில் பலன் பூர்ணமாய் விளங்கும் தம்பி போ அப்படி சொன்னார். அந்த பலத்தை கர்த்தர் கொடுத்தபடினாலே தான் 13 நிருபங்களை எழுதினார். பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து பலத்த ஊழியத்தை செய்தார். எப்படி அந்த பலன் வந்தது? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். அந்த பலத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இழந்த பலத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஏதோ ஒன்றை இழந்து போய் கிடக்கிறார். மற்றவருடைய உதவி தேவைப்பட்டுச்சு, கையிலாக கொடுக்கிறவர்கள் தேவைப்பட்டாங்க. இழந்து போனதை ஆண்டவர் அவருக்கு பலப்படுத்தி ஊழியத்தை நிறைவேற்ற கிருபை செய்தார். இன்றைக்கு உங்களுக்கும் கர்த்தர் அதை தான் சொல்றார். நீங்கள் எதை இழந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி எல்லாவற்றையும் செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் அவர் தைரியமா சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என் பலவீனத்தை நான் பார்க்கல, என்னுடைய சோர்வை நான் பார்க்கல, எனக்கு இருக்கிற போராட்டத்தை நான் பார்க்கல, எனக்கு இருக்கிற வியாதியை நான் பார்க்கிறேன். என்னை இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் இயேசு பலன் உள்ளவராய் எனக்குள்ளாய் இருக்கிறபடினால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நான் பலன் அடைந்திருக்கிறேன். அந்த பலத்தோடு நான் போறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு தன்னுடைய சாட்சியை சொல்றார். வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இழந்ததை ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. இழந்ததை ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, எலியா என்று சொல்லுகிற தீர்க்கதரிசி சாரிபாத் என்று சொல்லுகிற ஒரு ஊருக்கு போகிறார். அங்கு ஒரு விதவை இருக்கிறாள். அந்த சாரிபாத் ஊரிலே அவன்
போகும் பொழுது அந்த சகோதரிடத்தில் பேசி ஒரு அப்பத்தை வாங்கி அவன் சாப்பிட்ட பின்பு அந்த சகோதரி கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தினால எலியா என்று சொல்லுகிற தேவ மனுஷனும் அங்கு உண்டு உறங்கி அங்கு அவன் சௌகரியமாய் இருந்தான். இந்த சூழ்நிலையில தான் அந்த விதவையின் ஒரே மகன், அந்த பெண்ணுடைய ஒரே மகன் திடீரென்று மரித்து விடுகிறான். பெரிய இழப்பு. தீர்க்கதரிசி வீட்டில் இருக்கிறார், ஊழியக்காரர் வீட்டில் இருக்கிறார். ஊழியக்காரர் சொன்னபடி பஞ்ச காலத்தில் ஒரே ஒரு பிடி மாவு வச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் எண்ணெய் வச்சிருக்காங்க. அதில் ஒரு அப்பத்தை செஞ்சு எனக்கு முதல்ல எடுத்துட்டு வான்னு சொல்கிறாங்க. கீழ்ப்படிஞ்சு கொண்டு போகிறாரு. கர்த்தர் ஆசீர்வதித்தார். பெருமை, ரொம்ப சந்தோஷம். நான் திடீர்னு மகன் நோய்வாய்ப்பட்டு மரித்து விடுகிறான். இப்போ அந்த அம்மா அந்த எலியா தீர்க்கதரிசியை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கலாம். அந்த பிள்ளையின் மேல் என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஹல்லேலூயா. இந்த அம்மா ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. மகன் திடீர்னு மரிச்சிட்டான். அப்ப 17ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தோம்னாக்கா இப்படி சொல்றாங்க. அந்த ஊழியக்காரர்கிட்ட என்ன சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது அந்த விதவை எலியாவை நோக்கி தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். பயங்கரமான ஒரு கேள்வி இல்லை? இன்னைக்கு நிறைய பேர் என்ன கூட சிலர் கேட்பாங்க, ஏது நடக்குது, ஏது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மனுஷி, இந்த அருமையான சகோதரி பாருங்க, இதுக்கா என் வீட்டுக்கு வந்தீங்க? இதுக்கா நான் உங்களுக்கு அப்பத்தை தரணும்? என் மகனை சாகடிக்கவா இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எலியா என்ன பண்றார் பாருங்க. தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த அம்மாவுக்கு துக்கத்தை வர வச்சிட்டீங்களா ஆண்டவரே? அந்த அம்மா ரொம்ப துக்கமா இருக்காங்க, பலன் இழந்திருக்கிறாங்க, தன் மகனை இழந்திருக்கிறாங்க. அவங்கள ஆசீர்வாதிங்க. திரும்ப அந்த மகனுக்கு ஜீவன் வரட்டும், திரும்ப அவனுக்குள் ஆத்மாக்குள் அவனுடைய ஆத்மா வரட்டும் சரீரத்துக்குள் என்று சொல்லி விண்ணப்பம் பண்றார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இழந்த அந்த ஆத்மா, போன அந்த ஆத்மா திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் உயிர் பெற்று விட்டான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இழந்த ஒரு ஆசீர்வாதத்தை, இழந்த ஒரு நன்மையை ஆண்டவர் திரும்ப தருவார். குழந்தை தான் அந்த நாட்கள் ஆசீர்வாதம். இப்போ நம்ம வச்சிருக்கிறோமே
நகை, சொத்து, இதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். அந்த நாட்கள் அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்களோ அவ்வளவு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்முடைய இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே அது எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்களோ அவ்வளோ அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். பொண்ணு இருக்குதா, பொருள் இருக்குதா, அதுக்குதா, இது எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்படி தான் அந்த நாட்களில் இந்த அம்மா ஒரே ஒரு மகளை வச்சுருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு ஆசீர்வாதம். அதையும் இழந்துட்டாங்க. கர்த்தர் பாருங்க, இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுத்து அவங்களை மகிழ்ச்சி ஆக்கினார். ஹல்லேலூயா. அவங்களை பலப்படுத்தினார். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இழந்த ஆசீர்வாதத்தோடு இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறீங்களா? உங்களுடைய நிம்மதி இழந்திருக்கிறீங்களா? சந்தோஷத்தை இழந்திருக்கிறீங்களா? துக்கத்தின் மத்தியில் இருக்கிறீங்களா? உங்ககிட்ட தான் கர்த்தர் பேசுகிறார், ஆவியானவர் பேசுகிறார். உங்களை அவர் பலப்படுத்துவேன்னு சொல்கிறார். இழந்ததை ஆண்டவர் திரும்ப கொடுப்பேன்னு சொல்கிறார். இழந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் வாசித்து பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கலாம். 7ஆம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண் சாதியை பார்த்து, உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு. ஏமாத்து. இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்கினியால் சுட்டெரித்து போடுவோம். எங்களுக்குள்ளவைகளை பறித்து கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்றார்கள். 16-28 வாசிக்கலாம். அதிலே அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக்கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் பொழுது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. சிம்சோனை குறித்து நமக்கு தெரியும். இவன் நசரேய விரதம் இருந்தவன். தலையிலே சவரன் கத்தி படாதபடிக்கு வளர்க்கப்பட்டவன். மிகப்பெரிய பலசாலி. பாருங்க, ஒரு கழுத தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்டு போட்டுட்டான். பாருங்க, அவ்வளோ பெரிய பலசாலி. பெலிஸ்தர்களுக்கு பெரிய பலசாலி. அவனை கண்டா பயப்படுவார்கள். அவன் யுத்தத்துக்கு வந்துட்டானாலே ஓடி ஒளிவாங்க. அவ்வளோ பெரிய பலசாலி. அவ்வளோ பெரிய பலசாலிய ஒரு திலிலால் என்று சொல்லுகிற ஒரு பெண்ணை வச்சு அவளை எப்படியாயிலும் மடக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அப்படி மடக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா
அவன் பலத்தை எல்லாம் இழந்துட்டான். அவன் எல்லா பலத்தையும் இழந்துட்டான். பலனை இழந்து பாருங்க, மொட்டை அடிக்கப்பட்டவனாய் எல்லாருக்கும் முன்னாடி மண்டபத்தில் கொண்டு வந்து அவனை பரியாசம் பண்ணுறாங்க. 2 கண்ணையும் பிடுங்கிட்டாங்க. கண்ணும் தெரியாது, பலனும் இல்லை, ஒன்றுமே இல்லாதவனாய், தலை சவரன் செய்யப்பட்டவனாய், ஒன்றுமே இல்லாதவனாய் இருக்கிறான். அதுக்கு முன்னாடி அவன் பெரிய பலசாலி, பயங்கரமான ஆள். பார்த்தீங்கன்னாக்கா பலனை இழந்து நிற்கிறான், பலனை இழந்து நிற்கிறான். எனக்கு அன்பானவர்களே, அப்படி பலனை இழந்து நிற்கும் பொழுது அவன் ஒரு வேண்டுதல் செய்கிறான். ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு பலன் தாரும், எனக்கு பலன் தாரும் அப்படி சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே பாருங்க, கர்த்தர் அவனுக்கு அந்த பலனை தந்துட்டார். அங்கே அந்த மண்டபத்தில் அவனை வச்சு பரியாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாரும் கிண்டல் செய்கிறாங்க. இவர் பலசாலியா, இவர் இப்படியெல்லாம் பண்ணார், இப்போ பண்ணும் பார்ப்போம், அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் அவன் நின்று கேட்குறான், இந்த ஒரே ஒரு முறை எனக்கு பலன் தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பலனை கர்த்தர் கொடுத்தார். கொடுத்ததோட விளைவு பாருங்கள், இந்த கையில் ஒரு தூணை பிடிச்சான், இந்த கையில் ஒரு தூணை பிடிச்சான், அதுக்கு சென்டராக இருக்கிற பில்லரை பிடிச்சான், ஒரே இழுத்தான். பார்த்துங்க, அத்தனை பேரும் அதில் மாண்டு போனார்கள், அத்தனை பேரும் அதில் செத்து போனாங்க. அவன் உயிரோடு இருந்து செய்த கொலைகளை காட்டிலும், அவன் உயிரோடு இருந்து மரித்தவர்களை காட்டிலும், அவன் செத்ததுக்கு அப்புறம் அநேகர் மரித்து போனாங்க. இதுதான் கர்த்தருடைய பலன். இழந்த பலத்தை அவன் பெற்றுக்கொண்டான். இழந்த பலன். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் பலனை இழந்திருப்பீங்க, ஆவிக்குரிய பலனை இழந்திருப்பீங்க. பாருங்க, உங்களுடைய ஆத்மா துவண்டு போயிருக்கும், பலன் இல்லாமல் இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிற காரியம், உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய பலன் தருவார். ஹல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இழந்த பலனை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. தேவனுடைய வாக்கு தத்தம் அதுதான். எனக்கு கால் நடக்கவே முடியல பிரதர், நடக்க ஆண்டவர் உதவி செய்வார். இல்லை பிரதர், இப்படியெல்லாம் எனக்கு வேதனை இருக்குது, இப்படியெல்லாம் நான் கஷ்டப்படுறேன். இல்லை, அதில் கர்த்தர் பலப்படுத்துவார். இழந்த பலத்தை கர்த்தர் தருவார். நீங்க கேட்டா கர்த்தர் தருவார், நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் தருவார், நிச்சயமாய் தருவார். அவர் பலப்படுத்துகிறவர். சிம்சோனுக்கு தந்தார். அவன் பாவியான காரியத்தை செஞ்சாலும், பாவமான காரியத்தை செஞ்சாலும், துன்மார்க்கணமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமில்லாதெல்லாம் செஞ்சாலும், கடைசி அவன் கேட்கறத கர்த்தர் பலப்படுத்தி அவனையும் சாகடிச்சார், அங்கே இருந்தவங்களும் செத்து போனாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, பலப்படுத்துகிற கிறிஸ்து இழந்த பலத்தை தருவார், இழந்த பலத்தை தருவார். ஒரு காலத்தில் நான் இப்படியெல்லாம் ஓடுவேன், ஒரு காலத்தில் இங்கே ஏறுவேன், இங்கே இறங்குவேன், இதெல்லாம் பண்ணுவேன், ஆனால் இப்போ முடியல. வயசாயிட்டா முடியாது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் காரணம் இல்லாமல் பலன் இல்லை, காரணம் இல்லாமல் பலன் குன்றி போயிருக்கோம். பயப்படாதீங்க, கர்த்தர் சொல்றார், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஹல்லேலூயா. இழந்த பலத்தை கர்த்தர் கட்டாயம் கொடுத்து நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள்
நீ திரும்பி போய் நீ திரும்பி போய், ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். பாருங்க, கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை முன்னாடி அனுப்புறார். அனுப்பி நீங்க 1-11 வாசிக்கும் போது வாசிக்க வேணாம், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திட்டு நீ செத்து போயிடுவ, மரித்துடுவ அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லிட்டார். அப்படி சொல்லிட்டு பாருங்க, அவன் சுகத்தை இழந்து படுத்து கிடக்கிறான். அவனுக்கு பயங்கரமான ஒரு வியாதி. அந்த வியாதி நிமித்தமாய் அவன் சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இந்த சமயத்தில் கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பி, எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா, செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் வீட்டுக்கு செஞ்சுடு, நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்கிற செய்தியை சொல்லிட்டார். இவன் பார்த்தீங்கன்னாக்கா யார்கிட்ட ஒன்றும் பேசலை, கர்த்தரை நோக்கி அழுது ஜெபம் பண்ணுறான், கர்த்தரை நோக்கி கேட்குறான், ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து அவனுடைய ஜீவனுக்காக, அவனுடைய சுகத்துக்காக அவன் கேட்கிறான். பாருங்க, கர்த்தர் அந்த கண்ணீரை கண்டார். அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் தர சித்தமுள்ளவராக இருந்தார். போனவன் முற்றத்துக்கு போல கர்த்தர் சொல்றாரு, திரும்பி போ, நீ போ, அவன் சுகமாயிடுவான். 3 நாளில் அவன் ஆலயத்துக்கு போவான். ஆலயத்துக்கு போகிறது மட்டும் இல்லை, அசீரிய ராஜாக்களை எல்லாரையும் அவன் நின்று பலப்படுத்தி அவனை நான் அடித்து நொறுக்குவேன் அப்படி சொல்லி ஆண்டவர் பாருங்க மறுபடியும் வாக்குத்தத்தமா ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி அனுப்புகிறார். அது மட்டும் கிடையாது, அவன் ஆயுசு நாட்கள் முடிஞ்சுன்னு சொன்னல, இனி முடிக்க போகிறதில்ல, இன்னும் 15 வருஷம் அவன் இருப்பான், இன்னும் 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுப்பேன் அப்படி சொல்லி கர்த்தர் அவனுக்கு பாருங்க சொல்லி அனுப்பிட்டார். நடந்தா நடந்தது. ஹல்லேலூயா. இழந்த சுகத்தை திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. மரண கட்டில் இருந்தவன் உயிர்ப்பிக்கப்பட்டுட்டான். இழந்த வியாதி, அவனுக்கு கொண்டு வந்த வியாதி, அவனுக்கு பலவீனத்தை கொண்டு வந்த வியாதி அவனை விட்டு நீங்கிடுச்சு. அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் வியாதியனிலிருந்து நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. அது என்ன வியாதியா இருந்தாலும் சரி, வேத வல்லுநர் சொல்றாங்க இவனுக்கு கேன்சர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வியாதியிலிருந்து யாரும் குணமாக முடியாது. ஆனா இயேசு கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொன்ன வார்த்தையின்படி எசேக்கியேலுடைய ஜெபத்தை கேட்டு அவன் இழந்த சுகத்தை மீண்டும் கர்த்தர் கொடுத்தார். பலன் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. சுகவீனமா இருக்கீங்களா? இந்த வருஷம் இந்த மாதம் எப்படி போகிறது? இந்த குளிர்காலத்தில் என்ன செய்யறது? இந்த பிரச்சனை என்ன வாட்டி வதைக்குது, இந்த குளிர்காலத்தில் இவ்வளோ தொல்லை பண்ணுது எனக்கு அப்படி நிற்கிறீங்களா? இந்த வியாதியை காட்டிலும் இயேசு பெரியவர். உங்களை அவர் பலப்படுத்துகிற கிறிஸ்து. எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. செத்து போறவன்
15 வருஷம் உயிரோடு இருந்து அந்த நாட்டை அரசாட்சி செஞ்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு பலன். அதுக்கப்புறம் அந்த வியாதி வரல, அது சுகமாக இருந்தான். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்களும் ஒரு வேற சுகவீனமாக இருக்கீங்களா? ஏதோ ஒரு வியாதியில் இருக்கீங்களா? இழந்த சுகத்தை கர்த்தர் திரும்ப தருவார். நீங்கள் வேத வாசம் பார்த்தீங்கன்னா மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 25லேருந்து 29 வரலாம் வாசிக்க வேணாம். இங்கே பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சுகத்திழந்து நிற்கிறார், பணத்திழந்து நிற்கிறார், மருத்துவம் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே முடியாம நிற்கிறார். இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டார், சுகம் உண்டாயிற்று. கர்த்தர் அவளை பலப்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா. வியாதி அவளை விட்டு நீங்கிடுச்சு, அந்த நேரமே நீங்கிடுச்சு. அப்பவே அவ சுகம் பெற்றுட்டா, அப்பவே அவ பலன் அடைஞ்சிட்டா. இதுதான் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னாக்கா யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்களை வாசிங்கன்னா 38 வருஷமாக ஒருத்தன் பெதஸ்தா குளத்தில் படுத்து கிடக்கிறான், எழும்பி நடக்க முடியாதவனா இருக்கிறான். யாரும் அவனை சுகப்படுத்த முடியல. குளம் எப்போ கலங்கோன்னு சொல்லி தெரியாது, அதுக்காக காத்திருக்கிறான். அந்த குளத்துக்குள்ளே இறங்கி எப்படியாவது விடுதலை பெற்றுக்கணும், சுகம் பெற்றுக்கணும்னு காத்திருக்கிறான். இயேசு அவனை தேடி போறார். இயேசு அவன் அருகில் போய் சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டார். அவன் தன்னுடைய முடியாத காரியத்தை சொல்றான், என்னை யாரும் கொண்டு போய் விடுறதுக்கு இல்லப்பா, நான் இங்கே தான் படுத்து கிடக்கிறேன், யாரும் என்னை கூட்டிட்டு போய் விடுறதுக்கு இல்லை. பாருங்க, இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடான்னு சொன்னார். அவ்வளவுதான். பலன் உண்டாயிற்று, பலன் உண்டாயிற்று. இழந்த கால்கள், இழந்த சரீர பலன், இழந்த சுகம் அத்தனையும் அவன் பெற்றுக்கிட்டான். எழும்பி நடந்து போனான். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரி, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்த கூட்டத்தில் சுகத்தை இழந்திருக்கிறீங்களா? இழந்த சுகத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அது ஆத்மாவில் இருந்தாலும் சரி, சரீரத்தில் இருந்தாலும் சரி, முறிந்த ஆவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சுகம் பெற்றுக்கொள்வீங்க. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதுதான் சொல்றார், உமாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அவர் சொல்ற வாக்கு தத்தங்களை நாம் பற்றிக்கொள்ளும் பொழுது நமக்கு பலன் உண்டாகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படித்தான் பலன் அடைந்தார். அதனால தான் அவர் மூலமாய் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தம் செய்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நீங்கள் என்ன இழந்திருக்கீங்க? ஆசீர்வாதத்தை இழந்திருக்கீங்களா? அல்லது பலன் இழந்திருக்கீங்களா? அல்லது சுகத்தை இழந்திருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் பவுலுடைய வாழ்க்கையில் நிறைவேறுச்சுல்ல, உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையை அதை பிடித்து கொள்ளுங்க. நீங்கள் சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்கள் அறிக்கையிடுங்க. ஐயோ நான் பலவீன, என்னால் முடியாது, இதை செய்ய முடியாது சொல்லாதீங்க. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்ம அருகில் இருக்கிறார். என்ன செயலிழந்து போனாலும் சரி, அதை ஃபங்க்ஷன் பண்ண அவரால் செய்ய முடியும். அவர் பலப்படுத்த முடியும். அவர் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இழந்த ஆசீர்வாதங்களை திரும்ப தர முடியும், இழந்த சுகத்தை திரும்ப தர முடியும், இழந்த பலத்தை திரும்ப தர முடியும். உங்களுக்கும் அதை செய்வார், உங்களுக்கும் அதை செய்வார். இதை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி அதை விசுவாசித்து அந்த வாக்கு தத்தத்தை சொந்தமாக்கி கொள்ளுங்க. அதை அறிக்கையிடுங்க. நீங்கள் பலனடைந்து கர்த்தருக்காய் ஜீவிப்பீர்கள். நம் ஆண்டவருடைய சமூகத்தில் எது இழந்திருந்தாலும் கேட்கலாமா? ஆண்டவரே, இயேசுவே,
இப்போ இந்த நிலைமையில் இதை இழந்திருக்கிறேன்னு பலப்படுத்துங்க. பவுலை பலப்படுத்துனீங்களே, சாரிபாத் விதவையை பலப்படுத்துனீங்களே ஆண்டவரே, சிம்சோனை பலப்படுத்துனீங்களே இயேசுவே, பெருமாடுள்ள ஸ்திரீயை பலப்படுத்துனீங்களே, இசைக்கிய ராஜாவை பலப்படுத்துனீங்களே, 38 வருஷமாக படுத்து கிடந்த முடவனை பலப்படுத்துனீங்களே, என்னையும் பலப்படுத்துங்க, என்னையும் பலப்படுத்துங்க, இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு சொந்தமாக்கி கொடுங்க. அப்படி சொல்லி கல்வாரியிலே நமக்காய் அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவை நோக்கி பார்த்து நீ கேளுங்க, நீ கேளுங்க. என்னை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த சோஷியல் மீடியாவில் மூலமாய் பார்க்கிறேன் இந்த அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த வார்த்தையின்படியே, இந்த வாக்குத்தத்தத்தின்படியே நீ பலப்படுத்துவீராக. இழந்த ஆசீர்வாதங்கள், இழந்த சுகம், இழந்த பலன் இயேசுவின் நாமத்தில் பல மடங்கு பெருக்கமாய் அவர்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.